இங்க தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஒருவர் இறந்தா புதைக்கிற வழக்கம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குதே ஒழிய எரிக்கிற பழக்கம் நம்ம கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இறக்குற எல்லாருமே திரும்ப வர்றாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கு மீண்டும் குழந்தைகளாக பிறக்கிறாங்க, அவங்கள எரிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க மீண்டும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத இங்கே நம்பிட்டு இருந்தாங்க. அதனால என்னன்னா இங்கே எரிக்க கூட மாட்டாங்க, எல்லாமே புதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு இவங்களுடைய நம்பிக்கை என்னவா மாறுதுன்னா கடவுளுக்கு ஒரு விஷயம் போய் சேரணும். இப்போ இறந்தவர்களுக்கு படையல் வைக்கிறோம், ஆனால் வச்ச படையல் அப்படியே தான் இருக்குது. அந்த சக்தி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். எப்படி எடுத்தாங்க? நான் வச்ச பால் பழம் பாயாசம் சாப்பாடு சாம்பார் ரசம்லாம் இங்கே தான் இருக்குது. அவங்களுக்கு இது எப்படி போச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சாரத்தை மட்டும் அவங்க உறிஞ்சி எடுத்தாங்க. இது நிஜமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் இறந்தவர்களுக்கு படையல் இட்டுட்டு அந்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், அதில் உப்பு சப்பு எதுவுமே இருக்காது. அதில் ஒரு சாரமற்ற தன்மை இருக்கும், உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஃப்ரெஷ் சாப்பாடுக்கும் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அப்படியே உறிஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த சத்துக்களை அப்படின்னாங்க.